வணக்கம் நண்பர்களே. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது நடந்த ஒரு இசைப்போட்டி அனுபவத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. கல்லூரி நாட்களில் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பிரிவில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் முதல் பரிசை வென்றதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டாராம். 3ஆம் ஆண்டில் நடந்த ஒரு லைட் மியூசிக் போட்டியில் அவருக்கு தற்செயலாக 2ஆம் பரிசு கிடைத்ததாம். இந்த பரிசுகளை வழங்குவதற்காக பாடகி எஸ் ஜானகி அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்களாம். சிறுவயதில் தன் ஊருக்கு ஜானகி அம்மா வந்தபோது அவரை பார்த்திருந்தாலும் அன்றுதான் முதல் முறையாக மேடையில் அவரை சந்தித்தாராம். பரிசு வழங்குவதற்கு முன்னால் முதல் பரிசு வென்ற மாணவனையும் 2ஆம் பரிசு வென்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட சொன்னார்களாம். இருவரும் பாடியதை கேட்ட ஜானகி அம்மா திடீரென எழுந்து மைக்கை பிடித்து, இந்த பையனைத்தானே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும், எப்படி அவனுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்க என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாராம். அவர் மிகவும் வெளிப்படையானவர் என்றும் மனதில் இருப்பதை அப்படியே பேசவிடக்கூடிய குணம் கொண்டவர் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாராட்டினாராம். போட்டி ஏற்பாட்டாளர்களை நோக்கி, நீங்கள் காம்படிஷன் வைத்திருக்கிறதே புதுசாக வரக்கூடியவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தானே, இந்த மாதிரி நீங்கள் அவனுக்கு இப்போவே டிஸ்கரேஜ் பண்ணியாச்சுன்னா எப்படி வர முடியும், இந்த பையனுக்குத்தான் டெஃபினட்டாக அவார்டு கொடுத்திருக்கணும் என்று உறுதியாக சண்டையிட்டாராம். சண்டை முடிந்த ஜானகி அம்மா எஸ்பி பாலசுப்ரமணியம் அழைத்து அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டாராம். சென்னையில் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருப்பதாக அவர் பதிலளித்தாராம். அப்போது ஜானகி அம்மா, இவ்வளோ டேலண்டாக இருக்க நீ ஏன் சினிமாவில் பாடக்கூடாது என்று கேட்டாராம். அதுவரை சினிமாவை பற்றி யோசிக்காத எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு அன்றிலிருந்து தான் சினிமாவில் பாட முயற்சி செய்யலாம் என்று ஆசை வந்ததாம். தான் முறையாக மியூசிக் படிக்கவில்லை என்றும் கேள்வி ஞானத்தில் தான் பாடினேன் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கூறிய போது ஜானகி அம்மா, இல்லை, ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பாணியில் பாடியிருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக வருவீங்க, ஆனால் போய் கேட்ட உடனே சான்ஸ் கிடைக்காது, நிறைய பேரை நீங்கள் போய் பார்க்கணும் என்று ஊக்கமளித்தாராம். அந்த இன்ஸ்பிரேஷனே தான் திரையுலகுக்கு வர காரணம் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் நன்றியுடன் குறிப்பிட்டாராம். திரையுலகில் வந்த பிறகு ஜானகி அம்மாவுடன் இணைந்து தான் நிறைய பாடல்களை பாடியிருப்பதாகவும் அவரிடமிருந்து தான் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கூறினாராம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு மாடுலேஷன், ஒரு சின்ன சின்ன லெட்டருக்கு நடுவில் 2 அச்சரத்துக்கு நடுவில் 2 எழுத்துக்கு நடுவில் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பாடுவார் என்றும், எந்த அசைவும் இல்லாமல் மிஷின் பாடுவது போல் அவர் பாடுவார் என்றும் புகழ்ந்தாராம். பாடுவதில் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை ஜானகியிடமிருந்து தான் நிறைய கற்றுக்கொண்டதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.